நீங்கள் உங்கள் டிசைனில் எடுக்கிற ஒரு டிசிஷனும் லைக் ஃப்ரம் என்ன லேஅவுட் யூஸ் பண்ணுறீங்கலேருந்து என்ன ஐகான் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையும் வில் டெஃபினெட்லி இம்பேக்ட் பிஸ்னஸ் அண்ட் யூசர் கோல்ஸ். இந்த டிசிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பர்பஸ்ஃபுல்லாகவோ இல்லை இன்டென்ஷனலாகவோ எடுக்கலைன்னா டு பி வெரி ஃப்ராங்க், டு பி வெரி ஆனஸ்ட், உங்கள் டிசைன்ஸ் வந்து ஃபங்க்ஷன்லெஸ் அண்ட் யூஸ்லெஸ்ஸாக போயிடும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி வாய்ஸ் டிசிஷன்ஸ் எடுக்கணுன்றதை நான் டீட்டெயிலாக கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், why should you understand what decision you take. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்கன்றதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். செகண்ட் ஒன், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் டேக்கிங் டிசிஷன். இதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து ஸ்டெப்ஸ் இன் மேக்கிங் டிசிஷன்ஸ். அதுக்கு லாஸ்ட்லி ஃபோர்த் ஒன், டிசிஷன் மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாய்ஸ் டிசிஷன்ஸ் எடுக்கிறத தாண்டி உங்களால் உங்கள் டிசிஷன்ஸ் முன்னாடி இருக்கிற விஷயத்த ஆர்டிகுலேட் பண்ணி நான் இதனால தான் டிசிஷன் எடுத்தேன்றதை உங்களுக்கு சொல்ல முடியும். இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் உங்களுக்கு. அண்ட் டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரியல் டிசைன் கான்டென்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா த டிசைன் ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வை ஷுட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் டிசிஷன் யூ மேக். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டில் சர்ச் ஃபங்க்ஷன் டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். சர்ச் ஃபங்க்ஷன் வந்து நிறைய வேஸில் டிசைன் பண்ணலாம். பட் இங்கே நீங்கள் 2 ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கீங்க. ஒன்று வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ்க்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டிஸை பர்சனலைஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து ஜெனரலைஸ் பண்ணுறது. எல்லாருமே இதை சர்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் சர்ச்சஸ் என்னென்ன, ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் போயிட்டுருக்கு, யார் நிறைய விஷயங்கள் ஆர்டர் பண்ணுறோம், அந்த மாதிரி ஜெனரலைஸாக காமிக்கிறது. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஸோ நீங்கள் இங்கே என்ன டிசிஷன் எடுக்கிறீங்கிறது புரிஞ்சுக்கணும்னா, எதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த டிசிஷன் எடுக்கிறீங்கிறது தான் நீங்கள் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். புரியல, எனக்கு கூட கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக அதை சொல்லும் போது, இப்போ இந்த 2 ஆப்ஷன்ஸில் ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களே, அது செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே தட் இஸ் ஏ ஆக்ட் ஆஃப் யூ டிசைடிங் தட் திஸ் ஆப்ஷன் வில் பி பெட்டர் இல்லை. ஸோ அதை ஏன் நீங்கள் சூஸ் பண்ணீங்க, அதை ஏன் நீங்கள் இந்த ஆப்ஷன் தான் டிசைட் பண்ணீங்கன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். இந்த டிசிஷன் நீங்கள் ஏன் எடுத்தீங்கன்றதை எப்படி புரிஞ்சிக்க முடியும்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனிங்ஸ் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சா நீங்கள் ஏன் இந்த டிசிஷன் எடுத்தீங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நான் கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியும் வை ஷுட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் டிசிஷன் யூ மேக். இப்போது செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ, எப்படி இந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹவு டு யூ மேக் எ டிசிஷன். நீங்கள் எப்படி டிசிஷன் எடுக்கணுன்றது ஒரு 2 லேயராக பிரிஞ்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து டிசிஷன் மேக்கிங் அப்ரோச், அதில் செகண்ட் ஒன் வந்து டிசிஷன் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ். இந்த 2 லேயரும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுன்னா நீங்கள் ஏன் சர்டன் டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்றதுல அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் டிசிஷன் மேக்கிங் அப்ரோச் பார்ப்போம். ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்ரோச்னா உங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஒரு மெத்தட் இருக்கும், எனக்கு ஒரு ஸ்டைல் மெத்தட் இருக்கும், எல்லா டிசிஷன்ஸுமே அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஒரு மெத்தட் இருக்கும். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்கள் ஸ்டைலோ உங்களோட மெத்தடோ யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிசிஷனுக்கு வரீங்க, இதுதான் பேசிக்லி டிசிஷன் மேக்கிங் அப்ரோச். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எடுக்க போகிற டிசிஷனுக்கு இதுதான் ரூட்னு சொல்லலாம். என்னென்ன ரூட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்யூஷன், டேட்டா, இமிட்டேஷன் அண்ட் ரெஃபரன்ஸ். இந்த 5 ரூட் யூஸ் பண்ணி உங்களால் டிசிஷன்ஸை எடுக்க முடியும். இந்த பேர்லாம் கேட்கும்போது உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் அதில் எக்ஸ்பிளைன் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நீங்கள் கற்றுக்கிட்ட நாலேஜ், உங்களோட பாஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர் நீங்கள் உங்கள் புக்கில் படித்த விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் நாலேஜை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கிறீங்க. இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து போன வாட்டி சால்வ் பண்ணேன், ஸோ அந்த டிசிஷன் அங்கே அப்படி தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு, ஸோ அதே மாதிரி நான் இங்கேயும் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ். செகண்ட் ஒன் வந்து இன்ட்யூஷன். இந்த இன்ட்யூஷன் வந்து கட் ஃபீலிங்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு என்ன இந்த சொல்யூஷன் கரெக்டாக இருக்குன்னு தோணுது, ஆர் நீங்கள் பிரெயின் ஸ்டார்மிங் செஷனில் உட்காரும் போது, ஆர் இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கில் இருக்கும்போது திடீர்னு வர விஷயங்கள் இன்ட்யூஷனாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து இன்ட்யூஷன் பேஸ்ட் டிசிஷன்ஸ்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் வந்து டேட்டா. டேட்டா வந்து வைட் வெரைட்டி ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. லைக் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பட் இருந்தாலும் டிசிஷன் மேக்கிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குவான்டிடேட்டிவ் டேட்டானா ஒரு டேட்டாவை உங்களால் மெஷர் பண்ண முடியும். மெஷர் பண்ணக்கூடிய எல்லா விஷயமுமே குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவாங்க. லைக் எவ்வளோ நேரம் எடுத்துருக்கு இந்த ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீன் யூசஸ் போகிறதுக்கு, அது குவான்டிடேட்டிவ் டேட்டா. செகண்ட் வந்து எவ்வளோ வாட்டி இந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்காங்க அவங்க, அதை சிடிவி கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஒரு நம்பருக்குள்ளே ஒரு அமௌண்ட் ஆஃப் திங்ஸ்குள்ளே அடக்க முடியுறது குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவாலிட்டேட்டிவ் டேட்டா வந்து யூசர் என்ன பண்ணுறாங்க, அது எப்படி பண்ணுறாங்க, அது எதுக்காக பண்ணுறாங்கன்ற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வச்சு நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் டேட்டா பேஸ்ட் டிசிஷன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து இமிட்டேஷன். இமிட்டேஷன்னா உங்கள் காம்படிட்டர் யூஸ் பண்ணியிருக்க அதே லேஅவுட்ஸ், அதே நேவிகேஷன் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறது. சினிமாவில் வந்து ஒரு படத்தை மாதிரி இன்னொரு படத்தை எடுக்கிறது, ஏன்னா அந்த மாதிரி எடுக்கிறீங்க, டிஃப்ரெண்டாக எடுங்க, டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. பரவாயில்ல, டிசைன்லையோ ஒரு ப்ராடக்ட்லையோ அப்படி கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தரல, அங்கே நல்லா இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு, ஏன் அது நீங்கள் இங்கே தரல அப்படின்றது
தான் கேட்பாங்க. உங்கள் காம்படிட்டர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அவங்க பண்ண டிசைன்ஸ் அப்படியே எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அவங்க யூஸ் பண்ணியிருக்க நேவிகேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸோ ஒரு லே அவுட்ஸோ ஆர் யூஸ் பண்ணியிருக்க அந்த கார்ட் டிசைனோ நீங்கள் இதெல்லாம் வந்து உங்கள் ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்பீங்க. இந்த மாதிரி விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்களா, அதுதான் இமிட்டேஷன் பேஸ்ட் டெசிஷன் சொல்லுவோம். 5th ஒன், அந்த லாஸ்ட் ஒன் வந்து ரெஃபரன்ஸ். ரொம்ப க்ளோஸாக ரிலேட் ஆகாத ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, பட் ஆனால் அதோட லே அவுட் அதோட நேவிகேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இன்னொரு இண்டஸ்ட்ரியில் ஃபிட் ஆகுனா அதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு இது எப்படி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணணுமோ மாடிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் ரெஃபரன்ஸ் பேஸ்ட் டெசிஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இந்த 5 ரூட்டும் வச்சு தான் டிசைட் பண்ணுவீங்க. இந்த 5 ரூட் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கள, இதை மட்டும் தெரிஞ்சால் போதுமானா இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அண்ட் யூசர் கோல்ஸ் இருக்கும், நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல உங்களோட டிசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. அதுதான் லேயர் 2, டிசிஷன் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ். நீங்கள் என்ன ரூட் போவீங்கன்றது டிசிஷன் மேக்கிங் அப்ரோச். அந்த ரூட்ல நீங்கள் எப்படி போக போறீங்க அப்படின்றது தான் டிசிஷன் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ். ஸோ என்னென்ன இன்ஃப்ளூயன்சியல் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா mental models, heuristic pattern recognition, first principle thinking, trade-off evaluation, constraints, empathy simulation, aesthetic sensibility, ethical compass, and anticipated feedback. இந்த எல்லா விஷயங்கள் தான் நீங்கள் எடுக்க போகிற டிசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தாகணும், ரைட்? அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் எந்த ரூட் செலக்ட் பண்ண போறீங்கன்றது தான் டிசிஷன் மேக்கிங் அப்ரோச். அந்த ரூட்டில் அந்த டிசிஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நீங்கள் என்ன பைக்கில் போகிறீங்க, என்ன ஸ்பீடில் போகிறீங்க, அவர் எதிர்க்க எவ்வளோ விண்டு வருது, ஸோ அதனால உங்கள் டைம் எவ்வளோ ஸ்லோ ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் எப்படி டிசிஷன் எடுக்க போகிறீங்கன்றதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் என்னன்றது தான் லேயர் 2 டிசிஷன் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மென்டல் மாடல்ஸ். யூசர் என்ன மென்டல் மாடலுக்கு பழகி இருக்காங்களோ அதை தான் நம்ம ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணணும். மென்டல் மாடல் என்னன்றது தெரியாதவங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் மென்டல் மாடல். லைக் இப்போ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காலங்காலமாக எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ ஆர் எப்படி இவால்வ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோ அதை தான் எல்லா இ-காமர்ஸ் வெப்சைட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்கவுங்க ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க என் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணோம்னா எல்லா வெப்சைட்லையும் எப்படி ஆர்டர் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த வெப்சைட்லையும் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அதுதான் மென்டல் மாடல் பேசிக்காக. ஸோ இதை பேஸ் பண்ணியும் இதுவும் உங்களோட டிசிஷன் மேக்கிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறமா ஹியூரிஸ்டிக் பேட்டர்ன் ரெகக்னிஷன். இது வந்து யூஎக்ஸ் லாஸ், பிரின்சிபல்ஸ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் யூனிவர்சலி ஓகே இந்த மாதிரி இருந்தால் இந்த டிசிஷன் நீங்கள் எடுக்கணும், இது நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸை பேஸ் பண்ணி அது ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் ப்ரூவன் விஷயங்கள். சிலது ஃபேக்ட்ஸ்னு சொல்லலாம், சிலதை வந்து கைட்லைன்ஸ்னு சொல்லலாம். இந்த கைட்லைன்ஸ்னால அந்த ஃபேக்ட்ஸ்னால எப்படி உங்கள் டிசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. தேர்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். இது வந்து ஒரு ப்ராப்ளம்னா அதோட பேசிக் லெவலுக்கு பிரேக் டவுன் பண்ணுறது. ஸோ இதுவும் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர் நீங்கள் எடுக்க போகிற டிசிஷனுக்கு. ஃபோர்த் ஒன் வந்து ட்ரேட் ஆஃப் எவாலுவேஷன். ட்ரேட் ஆஃப்ஸ் வந்து 2 பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டில் ஒரு லாங் ஆன்போர்டிங் வச்சு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்போர்டிங்கில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, ஒரு டூர் கொடுப்பீங்க. ஆனால் சில யூசர்ஸ்க்கு வந்து உங்கள் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ அதனால் அவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னா டக்குன்னு எனக்கு ஆப்குள்ளே போயிடணும், எதுக்கு இந்த அளவுக்கு ஆன்போர்டிங் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில யூசர்ஸ்க்கு உங்கள் ஆப்பில் இருக்க உங்கள் ப்ராடக்ட்டில் இருக்கிற அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த இடத்துல எது கரெக்டான பெனிஃபிட் இருந்தால் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணும். ஸோ இதுவும் உங்களோட டிசிஷன் மேக்கிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அண்ட் தென் ஃபிஃப்த் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப பேசிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிசைன்ஸுமே கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். லைக் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கும், இல்லை மணி கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கும், இல்லை டெக்னாலஜிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கும். லைக் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் எனக்கு இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும். ஸோ இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதுனால இந்த லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் உங்களால் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ். இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர் ஃபார் யூ டு மேக் அ டிசிஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு பிஸ்னஸ் அண்ட் யூசர் கோல்ஸ் இருக்கும்ல, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, அண்ட் தென் எந்த ரூட்டை சூஸ் பண்ணி நீங்கள் இந்த டிசிஷன் எடுக்க போகிறீங்க. பேசிக்காக அதுதான் கைஸ் டிசிஷன் மேக்கிங். ஸோ இந்த 2 லேயர் வச்சு தான் நீங்கள் ஒரு டிசிஷனை எடுப்பீங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா கைஸ்? அண்ட் இந்த விஷயங்களை எடுக்கிறதுக்கு கூட சில ஸ்டெப்ஸ் இருக்குது. பேசிக்காக ஒரு ஓவரால் ஸ்டெப்னு சொல்லுவோமா, அந்த ஸ்டெப்ஸ்லாம் என்னன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் டு மேக் டிசிஷன்ஸ். ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஆஸ்க் கொஸ்டின்ஸ். நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. லைக் இந்த ஸ்கீம் எப்படி நான் வந்து ரிலையபிளாக மாற்றுறது, இந்த ப்ராசஸ் எப்படி நான் ஸ்பீட் அப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸை கேளுங்க. அண்ட் இந்த கொஸ்டின்ஸை கேட்டிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, கமிங் அப் வித் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸை கொண்டு வாங்க. கோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ். என்ன வேணா பண்ணுங்க, பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வாங்க. கொண்டு வந்த பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
க்ரைட்டீரியாவை செட் பண்ணுங்க, ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுங்க, பிரின்சிபல்ஸ் செட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் எதை பேஸ் பண்ணி செட் பண்ணுவீங்கன்னா, உங்கள் ப்ராடக்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணுவீங்க இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். ஸோ உங்கள் ப்ராடக்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணலாம்னா லைக் ரிலையபிலிட்டி, விஷுவல் ஆஸ்தெட்டிக்ஸ், அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனல். இந்த 3 விஷயத்த உங்கள் ப்ராடக்ட் ஃபோக்கஸ் பண்ணுன்னா இதை பேஸ் பண்ணி உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் உங்களோட பிரின்சிபல்ஸ்லாம் செட் பண்ணுங்கள். க்ரைட்டீரியாவை செட் பண்ண பிறகு உங்கள் ஆப்ஷன்ஸை இந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணி பெஸ்ட் டிசிஷன் எடுங்க. நிறைய பேர் என்னன்னா இந்த டிசிஷன் மேக்கிங்கில் வந்து க்ரைட்டீரியா செட் பண்ண மாட்டீங்க. ஓகே, இந்த க்ரைட்டீரியாவில் இருந்துச்சுன்னா நான் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் ஒரு அன்பயாஸ்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் கொஞ்சம் வைஸரான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அண்ட் நீங்கள் அது ஏன் எடுத்தீங்கன்றது உங்களால் ஆர்டிகுலேட்டிவாக சொல்ல முடியும். ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங்லாம் நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஸ்டோரிஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஒரு அனாலஜிஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அண்ட் அனாலஜிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி வந்து இந்த டிசிஷன் ப்ராடக்டோட யூசர் கோல்ஸ் அண்ட் பிசினஸ் கோல்ஸ் இம்பாக்ட் பண்ணுன்றதை சொல்லுங்க. சிலது வந்து உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும், ஓகே இதுதான் கரெக்டான ஆப்ஷன் இருக்கும், நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் க்ரைட்டீரியா வச்சும் கூட உங்களால் வந்து ஒரு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ நீங்கள் வந்து டெஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து என்டையர் ப்ராசஸில் டெஸ்டிங் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் ஆனால் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வரும்போது கூட நீங்கள் ஏபி டெஸ்டிங் யூஸ் பண்ணி எந்த ஆப்ஷன் யூசர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இப்போ நீங்கள் எடுத்த டிசிஷன்ஸை சில உங்கள் டீம் மெம்பர்ஸாக இருக்கலாம், அவர் உங்களை இன்டர்வியூ பண்ணுறவராக இருக்கலாம், அவர் உங்கள் டிசைன் மேனேஜராக இருக்கலாம், கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா ஏன் அவங்க டிஸ்அக்ரி பண்ணுறாங்கன்றதை கேளுங்க. ஏன்னு கொஸ்டின் கேட்டே இருந்தீங்கன்னா 2 விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். ஒன்று, அவங்களுக்கு உங்கள் சொல்யூஷன் புரியாமல் இருந்திருக்கலாம், ஸோ நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் எடுத்த சொல்யூஷன் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும், ஸோ அந்த விஷயங்களும் உங்களுக்கு புரியும். இந்த கிரிட்டிசிசம்லாம் நீங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு உங்கள் சொல்யூஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் இங்கே என்ன நடக்கும்னா, டிசைனர்ஸ் வந்து அவங்களோட சொல்யூஷன்ஸ் அவ்வளோ நம்புவாங்க, தட் என்ன லூப் போல இருந்தாலும் இதான கரெக்டான சொல்யூஷன், இது ஏன் நீங்கள் மாற்றுறீங்க, இது ஏன் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி தெரியும். பட் சம்டைம் ப்ரைட் கெட்ஸ் இன் த வே. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் ப்ரைடை சால்வ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் குவைட்டாக இருங்க, என்ன சொல்ல வராங்கன்றதை லிசன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா, ஓகே இந்த லூப் ஹோல்ஸ் இருக்குது, இதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஆர் உண்மையிலேயே உங்கள் சொல்யூஷன் கரெக்டாக இருந்ததுன்னா, இல்லை நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், அவங்க சொன்ன விஷயங்கள இந்த லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது, ஸோ நான் சொன்ன சொல்யூஷன்ஸ்லாம் அது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் டைம் எடுத்துக்கோங்க, அதுதான் இந்த பெஸ்ட் சொல்யூஷன். என்னென்ன ஸ்டெப்ஸு அது நீங்கள் எப்படி ஆர்டிகுலேட்டிவாக சொல்லணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சா? இப்போது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்களா, அதுக்கு வந்து நிறைய டிசிஷன் மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் அண்ட் அனாலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு நீங்கள் லாஜிக்கலாக ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணி டேட்டாவை அனலைஸ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுப்பீங்க. அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ரேஷனல் அனாலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனல் மாடல், காஸ்ட் பெனிஃபிட், SWOT அனாலிசிஸ், 80/20 பிரின்சிபல், அதை ப்ராட்டோ பிரின்சிபல், அதுக்கப்புறமா டிசிஷன் மேட்ரிக்ஸ். இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் டிசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். செகண்ட் ஃப்ரேம் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூரிஸ்டிக் அண்ட் சிம்பிளிஃபைட் ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் குயிக்காக ஷார்ட்கட் பேஸ்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் ஷார்ட்கட் பேஸ்ட்னா லைக் இந்த UX லாஸ், பிரின்சிபல்ஸ், இந்த கைட்லைன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பேஸ் பண்ணி நீங்கள் குயிக்காக டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிசிஷன் குயிக்காக எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் அண்ட் குரூப் டிஸ்கஷன் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி டிசிஷன் எடுப்பீங்க. அந்த டிசிஷன் எப்படி இருக்குன்னா, காம்பினேஷன் ஆஃப் ஐடியாஸ், இன்புட்ஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பெட்டர் அண்ட் மோர் பேலன்ஸ் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெல்ஃபி மெத்தட், செகண்ட் ஒன் வந்து கன்சென்சஸ் டிசிஷன் மேக்கிங், அண்ட் தேர்ட் ஒன் வந்து RACI மேட்ரிக்ஸ். RACIனா ரெஸ்பான்சிபிள், அக்கௌண்டபிள், கன்சல்டட், இன்ஃபார்ம்டு. இது ஒரு மெத்தட். ஃபோர்த் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜைல் அண்ட் இட்டரேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி கண்டினியூஸாக கற்றுக்கிட்டு எடுப்பீங்க டிசிஷன்ஸ். பர்ஃபெக்டாக அப்ஃப்ரண்ட் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிடாது. இதில் நீங்கள் என்னென்ன அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, OODA லூப் யூஸ் பண்ணலாம். அதாவது அப்சர்வ், ஓரியன்ட், டிசைட் அண்ட் ஆக்ட். அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து செகண்ட் அப்ரோச் வந்து PDCA, பிளான், டூ, செக் அண்ட் ஆக்ட். அண்ட் தென் லாஸ்ட்லி லீன் UX லூப். இந்த லீன் UX லூப்ல வந்து யூல் பில்ட், மெஷர் அண்ட் லேர்ன். அண்ட் ஃபிஃப்த் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி ஃப்ரேம் ஒர்க். உங்கள் ப்ராடக்ட்டில் இருக்கிற லாஸஸை மினிமைஸ் பண்ணி உங்களோட கெயின்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணி அதனால் நடக்க போகிற கான்சிக்வன்சஸை புரிஞ்சுக்கிட்டு
ப்ராபபிலிட்டிஸை எலிமினேட் பண்ணி எடுக்கிற டெசிஷன் தான், இந்த மாதிரி எடுக்கிற டெசிஷன்ஸ் தான் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி ஃப்ரேம்வொர்க். இந்த மாதிரி எடுக்கிற டெசிஷன்ஸோட அவுட்கம்ஸ் வந்து அன்சர்டனாகவும் ரிஸ்கியாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா, எக்ஸ்பெக்டட் வேல்யூ யூஸ் பண்ணலாம், மினி மேக்ஸ் அண்ட் மேக்ஸ் மினி யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் ரிஸ்க் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரேம்வொர்க்கில் இந்த அப்ரோச்சஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டெசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்லி என்ன ஃப்ரேம்வொர்க்னு பார்த்தீங்கன்னா, பிஹேவியரல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃப்ரேம்வொர்க். இதில் எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து ஹியூமனோட சைக்காலஜிக்கல் அண்ட் பிஹேவியரல் பயசஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுப்போம். இதில் நீங்கள் என்ன அப்ரோச்சஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னா, காக்னிட்டிவ் பயசஸ், டியூவல் சிஸ்டம் திங்கிங் அண்ட் நட்ஜ் தியரி. இந்த மாதிரி எத்தனையோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது கைஸ். நான் ஜஸ்ட் இம்பார்ட்டண்டான ஃப்ரேம் ஒர்க்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் இதுக்குள்ளே ஏன் டீட்டெயில்டாக போகலன்னா, டிசிஷன் மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க்கே வந்து ஒரு செப்பரேட் வீடியோவே பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே எடுத்து ஒரு வீடியோவாக பண்ணலாம். அந்தளவுக்கு நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட கொஞ்சம் அப்ரோச்சஸ் தான், எக்ஸாம்பிள்ஸாக எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த டிசிஷன் மேக்கிங்கை நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களால் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி உங்களால் டிசிஷன்ஸ் எடுக்க முடியுன்றதை கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு வீடியோ வேணும்னா ஜஸ்ட் DSFன்னு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். I'll definitely make a separate detailed video about each of the frameworks that I've explained here, alright? So ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்னென்ன ஏரியாஸ்லாம் டிசிஷன் எடுக்கணுன்றத புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து எந்த ரூட்டை சூஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறீங்கன்றத அவேராக இருங்க. தென் take in the factors that will influence your decision, like mental models, constraints, and other influential factors. And lastly, இந்த decision making frameworks யூஸ் பண்ணி உங்கள் டிசிஷன்ஸை எடுங்க. நீங்கள் எடுக்கிற டிசைன் டிசிஷன்ஸ் தான் உங்கள் ப்ராடக்டோட எக்ஸ்பீரியன்ஸையே ஷேப் பண்ணும். அண்ட் நீங்கள் இந்த டிசிஷன்ஸ்லாம் இன்டென்ஷனலாக எடுத்தீங்கன்னா, பர்பஸ்ஃபுல்லி எடுத்தீங்கன்னா, உங்கள் டிசைன் மீனிங்ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராடக்டோட பிஸ்னஸ் அண்ட் யூசர் கோல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்ட டிசிஷன் மேக்கிங் ஸ்டெப்ஸ்லாம் உங்கள் டிசைனில் அப்ளை பண்ணி ஏற்கனவே நல்லா இருக்கிற டிசைன்ஸை அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுங்க. நான் சொன்னல டிசிஷன் மேக்கிங்கில் வந்து 2 லேயர்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அப்ரோச், செகண்ட் லேயர் வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர்ஸில் ஹியூரிஸ்டிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஹியூரிஸ்டிக்ஸ் பற்றி நாங்கள் நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னென்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூரிஸ்டிக் இவாலுவேஷன், காக்னிட்டிவ் பயசஸ், UX பிரின்சிபல்ஸ் அண்ட் UX லாஸ். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இந்த வீடியோ தான்.